தாவீது, நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது 34வது வசனம், ஒரு முறை பிரைஸ் தி லார்ட், ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஆட்டை பிடித்து கொண்டது. அதை நான் தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். பிரைஸ் தி லார்ட். அது என் மேலே பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நானே கொன்றேன். 36 அவன் சொல்லுகிறான், அவைகள் ஒன்றை போலதான் இருப்பான், ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே. ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தரை நிந்திக்கிறவனை என்னால் ஏற்றுக்கொள்ளவே. இன்னைக்கு அநேகருக்கு நீ என்ன வேணான்னு சொல்லிக்கோ, ஆனால் என் மாமாவாயிரு, என் மச்சானாயிரு, என் சொந்தக்காரனாயிருன்னு என்ன பண்ணுறோம்? ஹலோ, ஒத்து போகிறோம், நெருங்கி இருக்கிறோம். அவரை எப்போதும் என்னடா இப்படி பேசுகிறான், நீ அவனோட கேட்டுக்கிட்டு இருக்க, அவர் எப்போதும் அப்படி தாங்கய்யா பேசுவார், நான் அது உலகத்தாருக்கு தெரியாது தானாங்க ஐயா. நமக்கு ஆவிக்குரிய சத்தியெல்லாம் சொல்லுவான். ஹல்லேலூயா. சில பேர் ஆண்டவரை தானே பேசுகிறாங்க, பரவாயில்லை. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இதுதான் குழப்பமே, ஆண்டவரை தானே பேசுகிறாங்க. எவ்வளோ ஒரு சுயநலவாதிகள் பாருங்கள். உங்கள் தகப்பனை, உங்கள் ஜீவனின் அதிபதியை, உங்களுக்கோடு இருந்து உங்களை வாழ வைக்கிறவரை ஒருவன் பேசும்போது அதை ஏற்றுக்கொண்டு நம்மால் போகிறதுக்கு மனசு அவனோடையும் ஐக்கியப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அவன் சொல்லுவான், அதெல்லாம் சும்மாயா, நீ வேற பொழப்புக்கு அந்த பயலுவா ஆண்டவர் ஆண்டவருங்கிறான். உடனே அதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், பரவாயில்ல போ அப்படின்னு ஒத்து போயிட்டுருப்போம். நல்லா கவனி. ஆமேன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உலகம் உன்னை பகைக்கிறதுக்கு முன்னே அது அவர் எப்படி சொல்கிறாரு. ஆனால் நம்ம அவரை பேசுகிறவனை விட்டுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் சொல்கிறார், உன்னை பகைச்சா, உன்னை பகைக்கிறதுக்கு முன்னே அது யாரை பகைச்சது. ஆனால் நம்ம மட்டும் ஆண்டவரை பேசுகிறதெல்லாம் காதில் வாங்கிக்கிட்டு அவன் வீட்டில் சோறு தின்னுட்டும் வருவோம். ஏன்னா அவன் உறவு நமக்கு எவ்வளோ ஒரு கேவலமான ஆட்களாக இருக்கும் பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் தாவீது சொல்லுகிறான், இவன் ஒரு பெரிய ஆளுன்னு நினைக்காதீங்க. நான் கரடியையும் சிங்கத்தையும் ஒரு விசை கூட அது என் மேலே பாய்ந்தது, அதை அடித்து கிழித்து நானே போட்டேன். இவன் அவைகளில் ஒன்றுதான். ஏன்னா அவன் தேவனுடைய சேனை, தேவனை நிந்தித்தானே என்று சொல்லி பிரைஸ் தி லார்ட் அந்த இடத்துல தாவீது மிகவும் வைராக்கியமாய் பேசுகிறான். பிரைஸ் தி லார்ட்.